அனைவருக்கும் வணக்கம். February 14 காதலர் தினம். எல்லாருக்குமே, அதாவது காதல் செய்யக்கூடிய அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக February 14 பார்ப்பாங்க. அவர்கள் February 14 மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடுவாங்க. காதலர்கள் கொண்டாடுவாங்க. இப்போ உலகம் முழுவதும் February 14 அனைத்து காதலர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வுல இந்த நாள் பார்க்கலாம். குறிப்பா இந்தியாவை பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த காதலர் தினத்தை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கும். இந்த கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா, RSS பிஜேபி சங் பரிவார் கும்பல் தான் இது மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. கழுதைக்கு போய் கல்யாணம் பண்றது, இந்த February 14 கழுதைக்கு போய் கல்யாணம் பண்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அப்புறம் மாட்டுக்கு, அது நாய்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி எல்லாம் ஏன்னா காதலர் தினத்தை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களாம். அவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஒரு இந்து பையனோ ஒரு இந்து பெண்ணோ ஒரு கிறிஸ்தவ இஸ்லாமிய பெண்ணையோ பையனையோ திருமணம் பண்ணிட்டு காதல் பண்ணி திருமணம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற நோக்கெல்லாம் கிடையாது. இந்து மதத்துக்குள்ள பிரிவுகள் இருக்குல்ல, இந்த வர்ணாசிரமம் அடிப்படையில இங்க பிறந்தவன் இவன் உயர்ந்த சாதி, இந்த இடத்துல பிறந்தவன் இவன் தாழ்ந்த சாதின்ற மாதிரி ஒரு வர்ணாசிரம் அந்த இந்து மதத்துல இருக்குல்ல, அதை காலங்காலமா பின்பற்றணும். எங்க இந்து மதம் இப்ப இஸ்லாமிய மதம் எப்படி ஒற்றுமையா இருக்கோ, கிறிஸ்தவ மதம் எப்படி ஒற்றுமையா இருக்கோ, அந்த 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 மதத்தில் உள்ள மக்கள் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்களோ, அதே போல இந்து மதத்தில் உள்ள மக்கள் ஒற்றுமை இருந்துடக்கூடாது அப்படி என்பதற்காக தான் இந்த கும்பல் காலங்காலமா இந்த February 14 February 14 அவங்க ஒரு கருப்பு நாளா தெரிவிச்சு கருப்பு கொடி எடுத்துக்கிட்டு கழுதைக்கு கல்யாணம் பண்றது, நாய்களுக்கு கல்யாணம் பண்றது, இது மாதிரி செயல்கள்ல இந்த இந்து அமைப்புக்குள்ள இருக்கிற இந்து முன்னணியா இருக்கட்டும், ஏகப்பட்ட இந்து அமைப்புகள்ல ஏகப்பட்ட சின்ன சின்ன கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள்லாம் இருக்கு. இவங்க எல்லாத்துக்குமே இந்த காதலர் தினத்தை எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக இது போல செயல்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா ஒரு இந்து பையன் ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணிடக்கூடாது. அதாவது அவங்க அந்த வர்ணாசிரம அடிப்படையில அந்த பிரிச்சு வச்சிருக்காங்கல்ல, இந்த இடத்துல பிறந்தவன் இந்த சாதிக்காரன், இந்த இடத்துல பிறந்தவன் இந்த சாதிக்காரன்னு. அந்த அவங்களாம் எங்க காதல் திருமணத்தை செய்து கொண்டு எங்க ஒற்றுமை ஆயிட்டாங்கன்னா, இந்து என்ற ஒரு கட்டமைப்பு உடைஞ்சிருமோ அப்படி என்ற ஒரு பயத்துலதான் அவங்க இந்த மாதிரி காதல் தினத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இந்த February 14 பார்க்க முடியும். இப்போ கூட மதுரையில ஒரு பேக்கரி உரிமையாளர் காதலர்களுக்கு இலவசன்ற மாதிரி அறிவிச்சு, அது உடனே போயிட்டு அங்க போயிட்டு கருப்பு கொடியை காட்டிட்டு அந்த கடையை கடை முன் நின்று போராட்டம் பண்றதெல்லாம் இந்த இந்து முன்னணிக்காரங்க பண்ற ஒரு இதெல்லாம் செய்தி தொலைக்காட்சியில பார்த்துருக்கோம். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இதை மாதிரி கும்பல் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. காதல் என்பது ஒரு இயற்கையோட சம்மந்தப்பட்டது. அது ஒரு நேச்சர். அது சொல்லி போய் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து நீ போய் அந்த பெண்ணை போய் காதல் பண்ணு, இந்த பையனை போய் காதல் பண்ணு யாருக்கும் வராது. உணர்வு, ஒரு உணர்வு என்பது இயற்கையா உருவாகிறது. அது அறிவார்ந்தவர்களுக்கு புரியும். இதை மாதிரி வடிகட்டின முட்டாள்களுக்கு அந்த மதம் தான் இனம் அப்படின்ற கும்பலுக்கு இதை பத்தி தெரியாது. அதனால February 14 காதலர் தினம். காதலர் தினம் என்பதை தாண்டி இதை ஒரு வேறுபாடுகளை, ஏற்றத்தாழ்வுகளை அற்று ஒரு மனது ரீதியாக ஏன்னா காதலுக்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, சாதி மதம் கிடையாது. இயற்கை சம்பந்தப்பட்டது. இதை யார் சொல்லி கொடுத்தும் வராது. ஒரு சில கும்பல் இது எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக அவங்க சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எதிர்க்கக்கூடிய கும்பல்கள் இருக்கிறாங்க. ஆனால் காதல் என்றுமே அழியாத ஒரு இயற்கையோட கலந்தது ஒன்று. அது யாராலும் எவராலும் அழிக்க முடியாத ஒன்று. இன்றைய தினத்தில் அனைத்து காதலர்களுக்கும் காதலர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது சேனல் மூலமாக.